யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள். அவர்களை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் சார்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனையும் ஒரு ஒரு விதமான புதுமைகள் இருக்கும். ஒரே மாதிரியான ப்ரெசன்டேஷன் ஒரே டாப்பிக்காக இருந்தால் கூட, ஏன்னா நிறைய டாபிக் சார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் த நியூ நம்முடைய துறையின் அனைத்து பேராசிரியர்களையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நினைவு பரிசினை அனைவரும் சேர்ந்து வழங்குவோம், முதல்வர் உட்பட. நன்றி. இறுதியாக முதல்வர் அவர்களை தாவரவியல் துறை சார்பாக கௌரவிக்கின்றோம். வருவது அங்க ஒரு மிகப்பெரிய சீக்வன்ஸ் வந்து ஜென்மன்ல நான் சப்மிட் பண்ணிருக்கேன். என்சிடிஐல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர் ஐயா குமரேசன் ஐயா அவர்கள். நம்மெல்லாம் அந்த ஜீன் சீக்வன்சிங் பற்றி பேசிட்டு இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அது கைவந்த கலை. அதில் மட்டும் இல்லை, இன்னைக்கு சவுத் இந்தியாவில் கல்வெட்டு சொல்லக்கூடியவங்க, பூஜைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்பவர்களில் நம்ம ஏரியாவோட முதன்மையாக யார் பேர் வரணும்னு கேட்டீங்கன்னா ஐயா வி குமரேசன் ஐயா பேர் தான். நம்முடைய மண்ணின் மைந்தரும் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய குருச்சத்திரம் தாண்டி ஐயாவுடைய சரியாக முருகாசன். எனவே ஐயா அவர்கள் இப்பொழுது யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி பாண்டிச்சேரி ப்ரொஃபஸரா. ஆனால் அவர்கள் கூட நம்மளாம் முன்னாடி சார் வந்து டாக்டர் சூரியநாராயணன் சிஎஸ்ல இருக்கக்கூடிய சூரியநாராயணன் மற்றும் உள்ள அந்த மிகச்சிறந்த பேராசிரியர்களோடு பணிபுரிந்த படித்த அனுபவம் பெற்றவர்கள். அவர் ஃபுல்லாக பஞ்சையில் நீங்கள் எது கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார்கிட்ட, கடைசியா சார்கிட்ட இல்லை உங்ககிட்ட. ஆனால் சார் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் சார்கிட்ட. நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் உண்டு, நேரத்தையும் நான் சொல்லியிருந்தேன். சாரோடைய நான் நிறைய கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். பெங்களூரில் போயிருக்கோம், கர்நாடகா போயிருக்கோம், நிறைய ஏரியாவுக்கு அவரோட சாரை நான் பயணிச்சிருக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபரன்ஸுக்கு. அப்பெல்லாம் இல்லாத இருக்காங்க, நெல்லெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அருகாமையில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் ஒரு 600 வகையான நெல் மணிகளை, நெல் கதிர்களை அங்கே வந்து வைத்திருக்கிறாங்க சாரு. அதை வந்து எல்லாரும் நம்மளுடைய கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, மார்க்கெட்டுக்கு நம்ம மட்டும் கிடையாது. அவர்கள் இருந்தாலும் இந்த பூமி வந்து உணவு பஞ்சம் இல்லாமல் உணவு உற்பத்தியில் செழிக்கும். அந்த செழிப்பதற்கு பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்ற அந்த இயக்கத்தோட நெல் ஜெயராமன் நம்மாழ்வார் விருது பெற்றிருக்காங்க. அவர் நெல் ஜெயராமன் காலம் கடந்தாலும் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நானும் அங்கே போய் நிறைய அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த வயசுல பாருங்க, அவர் வந்து ஒரு துடிப்பான இளைஞர் மாதிரி தான் இருந்துருக்காரு. அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். அவர் வந்து ஒரு 2-3 பிராண்டட் ட்ரெஸ் வச்சிருக்காரு. நீங்க நம்பர் வழியா உண்மையிலே சொல்றேன், யூடியூப் எனக்கு இது ஒன்றும் தெரியாது. பாருங்க, அவருடைய கேமரா அந்த யூடியூப் ஹேண்டில் வாங்கி கேமராவை கொடுத்து ரெடி பண்ணி இங்கே போகிறதுக்குள்ள அதிகமாக போட்டு முடிச்சுக்கிறாரு யூடியூப்ல. அவர் யாருன்றது அன்னை அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் பேசும்போது நம்ம வந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கலாம். அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நம்மளுடைய ஸ்டேட் அவார்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு 10 பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் நம்ம கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு 10 பேர் கொண்ட குழுவை நினைச்சிருந்தாங்க. அந்த குழுவில் நானும் ஒருத்தவன். சார் போயிட்டாங்க. பார்க்கும்போது என்னடா எதுவும் வித்தியாசமாக வராரு, முண்டாசுலாம் கட்டுருக்காரு, விவசாயிக்கு முண்டாசுக்கு என்னடா சொல்லணும் அப்படின்லாம் பார்த்தேன். முண்டாசு தான் பேரு, அந்த ஸ்டைல் தான் பேரு. ஆனால் முண்டாசு என்பது விவசாயியின் அடையாளம். எனவே அந்த வகையில் சார் வந்து ஒரு முண்டாசை கட்டிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அவர் போவாத ஸ்டேட்டே கிடையாது இந்தியாவில். அது இல்லாமல் பாருங்க, நிறைய போயிருக்காரு. அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் ஒரு 3 பேரை சூஸ் பண்ணேன். அதில் சார் ஒருத்தர். ஆனால்
கண்டிப்பாக அது யாரும் கிடைக்க போகுதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 3 பேரில் ஒருத்தர் இவரும் அவார்டு வாங்கியிருக்காரு கலெக்டர்கிட்ட லாஸ்ட் இயர் நம்மளுடைய தமிழ் முதல் விருது தமிழ்நாடு அரசுக்காக. நம்மளுடைய சாதாரண ஒரு மகிழ்ச்சி நமக்கு வருவாய் நமக்கு இருவரையும் வரவேற்று நம்ம டெக்னிக்கல் செஷன் போயிடலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வாழ் உலகத்து வாழ்வாரே வாழ்க மற்றெல்லாம் தொழுதொன்று பின் செல்பவர் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். நீங்க ராக்கெட் விட்டாலும் சரி, இதையும் தாண்டி சூரியனுக்கு சென்றாலும் சரி, உங்களுக்கு உணவு என்று வரும்போது நீங்கள் எல்லாம் விவசாயித்தான் அணுக வேண்டும் என்பதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் கூறியிருக்கிறார். இன்னைக்கு சுல்லாவிலிருந்து வந்தாலும் பூமிக்கு வந்தவர் கூட உணவு அவங்க இந்திய உணவுகளுக்கு கேட்டு உள்ளதாக செய்து வந்திருக்கு. அப்ப ஒரு விவசாயினா உலகத்தின் முதுகெலும்பு அந்த வகையில். ஆனால் நம்ம விவசாயியை கவனிக்கிறோமா என்றால் அது இல்லை, அது மறுக்க முடியாத உண்மை. இத்தகைய ஐயா அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர்களுக்கும் விழாக்குழுவினருக்கும் என்னுடைய பரிவான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துள்ளேன். ஐயா அவர்கள் கிரீன் சாம்பியன் அவார்டுக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த துறையில் இருக்கிறேன். 1965 நான் படிக்கும்போது ஒரு வகுப்பு விவசாயி, ஒரு வகுப்பு நீதிபதி, ஒரு வகுப்பு இலக்கிய மன்றம், ஒரு வகுப்பு தொழிற்கல்வி காமராஜர் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் எங்கள் ஆசிரியர் பசுமரத்தான மேலே பதிந்து இருக்கிறது. எங்கள் ஆசிரியர் அழைச்சிட்டு போய் தோட்டத்தில் நெல்லியை போட்டு அது முளைஞ்ச பிற்பாடு கொடி வந்த உடனே ஒரு கொம்பு நட்டு அந்த கொம்பை சுற்றி விட்டு இப்படிச்சாட்டா கட்டணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. நான் 1965. இன்றைய வரைக்கும் நான் இந்தியா முழுவதும் சென்று இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விவசாயி தான் நம்முடைய விவசாய நாடு. அந்த வகையில் மிக சஸ்டைனபிள் சொல்லுவாங்க. நம்முடைய விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நம்ம சுற்றி இந்த நாட்டு காய்கறி நாட்டு அறுப்பு சொல்றதுலாம் வெளிநாட்டிலேருந்து வர்றது 200 கிலோமீட்டர் நம்ம ஊரில் மழை பெய்ஞ்சு அந்த ஊரில் மழை பெய்யும். அந்த மாதிரி இடத்துல விளையக்கூடிய பொருள் நாம் வாழ அங்கேயே தொடர்ந்து அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாதான் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இது சுதந்திரம் அடையும் போது உணவு பற்றாக்குறைக்காக ரசாயன கலந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ணாங்க. மக்களுக்கு பத்தலன்னு சொல்லி பசிப்பட்டு வாழையை இறந்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக. அந்த வகையில் அவங்க ரசாயனம் உபயோகப்படுத்துறதால இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி வந்துருச்சுன்னு உணரும். ஒவ்வொரு வீட்லையும் வெத்தலை பாக்கு டப்பா இருக்கு எங்க காலத்துல. இப்ப எல்லா வீட்லையும் காலை மாத்திரை மதிய மாத்திரைன்னு மாத்திரை பெட்டி. அந்த மாத்திரை பெட்டியை ஒழிக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் நெல்லியாரம் போன்றவெல்லாம் பாடுபட்டாங்க. அவங்க கூட நானும் செயல்பட்டேன். நான் மேனேஜர் குவாலிட்டி கண்ட்ரோல் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்தியா முழுவதும் பயணிக்க அரசு செலவில் இந்தியா முழுவதும் சென்று அரிசி வாங்கி நம்முடைய தமிழகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன். இங்கே பஞ்சாப் வருதுன்னா அரசாங்கம் தெரியாது, சொல்ல மாட்டாங்க யாருக்கையும். எங்களை ஃப்ளைட் எடுத்து கொடுப்பாங்க நேராக பஞ்சாப், ஹரியானா, யூபி. அவங்க அரிசி சாப்பிட மாட்டார்கள், கோதுமை மட்டும் சாப்பிடுவாங்க. அதனால நம்ம அரிசி வாங்கி இங்கே அனுப்புகிறோம். அந்த வேலையில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக இருந்தேன். அந்த வேலை ஹைதராபாத்தில் இந்தியன் கிரைன் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிசர்ச் தானியங்களுக்கான ரிசர்ச் சென்டராக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க குவாலிட்டி கண்ட்ரோல். அதில் முதல்வராக நான் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ந்ததால தமிழ்நாட்டுக்கு கெஸ்ட் லெக்சரராக இருந்தேன். அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க பேச ஹிந்தி இவங்களுக்கு தெரியாது, இவங்க பேச தமிழ் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பவர் பாயிண்ட் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பவர் பாயிண்ட் அது வந்த புதுசில் நான் அவங்களுக்காக வகுப்படுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் வகுப்படுத்தேன். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பேரை உலகத்தில் செவ்வழி மாநாட்டில் மயில்சாமி மன்னாரை கூட 2 நாள் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு இசட் பாதுகாப்பு இருந்தார் 2010. அந்த நேரத்தில் அவர் கூட பழகினால அவர் ஒரு லிங்க் கொடுத்தாரு, நாசா லிங்க். அந்த நாசா லிங்க்ல என்னுடைய பெயரை முதல்ல சந்திரனுக்கு அனுப்பிச்சாங்க. நிறைய பேருக்கு எடுத்து சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிச்சாங்க. என் பேரும் புகைப்படம் சேர்ந்து கொரோனா நேரத்தில் மாஸ் செவ்வாய் கிரகத்தில் இருப்பதற்காக என் பேரை கேட்டார்கள். அதை இதெல்லாம் மயில்சாமி மன்னாரை தமிழ் கொடுத்தது. ஐயா தமிழ் வந்துருக்காங்க நானே ராஜா, அவரு என்னோட தமிழ் சம்பளம் விருதுவாங்க. அந்த வகையில் என்னுடைய பெயர் சந்திரனையும் மார்ச்லையும்
இருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தமிழுக்காக. கொரோனா காலத்தில் ஒரு 60 நாடுகள் வரை ஜூன் நிகழ்ச்சியில் நான் நடத்தேன் எங்கள் பன்னெண்டு தமிழ் சங்கத்தின் மூலமா. அப்போ 50 நாடுகளோட தொடர்புல அந்த தொடர்புல இருக்குது. அந்த வகையில் லண்டனில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பொங்கல் திருவிழாவை துவக்கி வைப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷுடைய ஹெல்த் ஃபுல்லாகவும் தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமில்லை, சிலோன் தமிழர்கள் மற்ற தமிழர்கள் அந்நாளுக்கு கௌரவிப்பதற்காக தைப்பொங்கல் திருவிழாவை எந்த வருஷமும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பட்டு வெட்டி பட்டு கொண்டு பொங்கலை ஆரம்பிப்பார்கள். கொரோனா காலத்தில் ஆரம்பிக்க முடியாது. உலகத்தில் 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர் பேசக்கூடிய மீட்டிங்கில் பேச வச்சாங்க. அது ஒரு 8 பேர் தமிழ் இங்கிலீஷில் பேசுனாங்க, 2 பேர் தமிழில் பேசுனாங்க. என் பெயரில் லண்டன் ப்ரொஃபசர் பரிந்துரை செய்து நான் உலகத்தில் தமிழை வளர்ப்பது எப்படி என்று பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசின கூட்டத்தில் ஜூன் கூட்டத்தில் நான் பேசுறேன். யாருக்கும் நாசாவுடைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். அடுத்து என்னுடைய செஷன் வருது. அதுல இந்தியாவின் உணவு மேலாண்மை பற்றி மிக விரிவாக பேசி இயற்கை வேளாண்மை பற்றி பேசுறோம். 500-600 நெல்லுக்கு வச்சிருக்கேன். உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது ஒரே நேரத்தில். யூனிவர்சிட்டி போனாலும் கோடு சேர் வச்சிருப்பாங்க. அதனால தயவுசெய்து அனைவரும் வந்து பாருங்கள். என்னுடைய பேசுகிற ஒரு இந்திய குடிமக்கள் உணவை பற்றி என்ன அறிய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கிறேன் என்று கூறி இந்த விழாவுக்கு என்ன அழைத்த ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. வந்திருக்கக்கூடிய ஐயா கவிதை கணேசன் அவர்களை தன்னுடைய அந்த 600 வகையான பாரம்பரிய நெல் விதைகளை நாம் இங்கே கண்காட்சிக்கு வைத்திருக்கின்றோம். அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்னு தெரியும். அவரே வந்து அதனுடைய குணநலன்களையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்மிடத்திலே இப்பொழுது பறைசாற்றுவார்கள். நல்கக்கூடிய முதல்வர் அவர்களே, பேராசிரியர் ஐயா அவர்களே மற்றும் இங்கே கொண்டு இருக்கின்ற அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நேரம் மிக குறைவாக ஒதுக்கப்பட்டிருப்பதால் என்னுடைய பேச்சை சுருக்கிக் கொள்கின்றேன். நிறைய வீடியோ வச்சிருக்கேன். அது வந்து மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்திற்கு உகந்த இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முழுவதுமாக போடுகிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நாம் இன்றைக்கு மிக சிறப்பாக உணவை உண்ணுகிறோம். அந்த உணவு எப்படி கருப்பு கவுனி, குள்ளக்கார், கைவர சம்பா இதெல்லாம் பயன்படுத்தலாம். இதயத்துக்கு சிவப்பு கவுனி, நரம்புக்கு சண்டிக்கார், புற்றுநோய்க்கு காட்டு யானம், யோகா கூட கொடுத்திருக்காங்க கருங்குருவை, அமைதி புழுக்கு சம்பா, பக்கவாதம் காளானமக்கு மிளகு சம்பா, மயில் சம்பா, ஸ்கின் டிசீஸ் மணக்கத்தை, வெண்கோஷம் லிக்விட் கருத்தக்கார். இப்போ ஃபேஷியலுக்கு ஏகப்பட்டு செலவு பண்ணுறீங்க. அப்போ பாருங்க, கிச்சடி சம்பா, சீதாபோகம், புழுகு சம்பா, வாழன் சம்பா, இப்படியெல்லாம் அரிசி இருக்கு. இதெல்லாம் உணவே மருந்து என்ற வகையில் இதெல்லாம் செய்கிறோம். சிறுநீருக்கு மணி சம்பா, பாடி நல்லா தேனம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க கல்லுண்டை சம்பா, பேரே பாருங்க கல்லுண்டை சம்பா, கைவர சம்பா, சீதாபோகம், வாழன் சம்பா, இழுப்பைப்பு சம்பா, இதெல்லாம் வந்து உடம்பை நன்றாக பெருசாக்கும். அப்புறம் வாயு வளைந்தடி சம்பா, ருசியே இல்லை அப்படின்றவங்களுக்கு மல்லிகைப்பு சம்பா, ஈர்க்கு சம்பா, மாப்பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா, பெண்களுக்கு பால் சுரக்கலைன்னா குடவாழை, பால் குடவாழை, உடல் சூடாக இருக்கிறவங்களுக்கு மல்லிகைப்பு சம்பா, ஜீரக சம்பா, கோடை சம்பா. பொதுவாக ஜாயின்ட் பெயின் கருப்பு கவுனி, குடலுக்கு குடவாழை, இப்படி பல்வேறு ரகங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இதையெல்லாம் இப்போ நாங்கள் கண்காட்சியில் வச்சிருக்கிறோம். விலை அதிகம் என்றாலும் நாம் கொடுத்து வாங்க வேண்டும். இதில் பிரச்சனை என்னன்னா, 50 ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது 6 மாத பயிருக்கு நம்ம ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும். கஷ்டப்படுறோம். ஆனால் டாக்டர்கிட்ட போய் லட்சமாக செலவு பண்ணுறோம். அந்த இதை நீக்குவதற்காகத்தான் இப்போ மீண்டும் இயற்கைக்கு மாற வேண்டும். நம்ம சுற்றுலா ஐயா சொன்னாங்க, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை மாற்ற வேண்டும். இதற்கெல்லாம் நமக்கு வந்து உணவே மருந்து என்ற வகையில் தான் இதை நாம் பயன்படுத்த வேண்டும். பல்வேறு இயற்கை பொருள்களையும், இயற்கையாக இருந்த காய்கறிகள், சிறுதானியங்கள், அப்பெல்லாம் வந்து விசேஷத்துக்கு மட்டும்தான் அரிசி சோறு.
அமாவாசை பௌர்ணமி போன்றவைகளுக்கு தான் அரிசி சோறு. மீதி எல்லாம் கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, திணை இப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இடையில இந்த இதெல்லாம் மாறி போச்சு. அதையெல்லாம் மீண்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி நாட்டு காய்கறிகள், கீரை வகைகள் இவெல்லாம் பயன்படுத்தணும். நாட்டு காய்கறிகள்லாம் என்னன்னா, நம்ம ஊர் கிளைமேட், நம்ம பிறந்த இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர், நமக்கு இடத்துல மழை பெய்யுதுன்னா அங்கேயும் மழை பெய்யணும். அந்த இடத்துல விளையக்கூடியது நமக்கு முழு சக்தியை தரும். வெளியிலேருந்து வர்ற சக்தியை தந்தாலும் இது நமக்கு முழு சக்தியை தரும். அதனால நாட்டு காய்கறிகள், கீரைகள் கடத்தூரில் பேரம் பேசாமல் வாங்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா 50 ரூபா அரிசி வாங்குகிறோம், அதுக்கு இப்போ வரக்கூடிய நோய்க்கு இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஆனால் இது மருத்துவ குணம் இல்லை, இயற்கை உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியோ மற்ற கீரை வகைகளோ காய்கறிகளோ வாங்கும்போது பேரம் பேசாமல் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு இதை செய்ய வேண்டும் என்று கூறி, நேரமின்மை என்ற ஒரே காரணத்துக்காக ஒரே ஒரு கவிதை வாசித்து இயற்கை விவசாயம் அந்த நாளில் என்ன செஞ்சாங்க. இப்போ நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்க, நெல் ஜெயராமன் ஐயா கூட நான் பயணித்தேன். அந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கிரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க, 1 lakh கேஷ். அதே இதில் எனக்கு தமிழ்ச்செம்மல் விருது கொடுத்தாங்க, நேரடியாக முதல்வர் கொடுத்தாரு, 25,000 ரூபாய் கேஷ். அந்த வகையில் இன்றைக்கு இயற்கை விவசாயம் அப்போ எப்படி செஞ்சோன்றதை உங்களுக்கு ஒரு கவிதை வாயிலாக நான் சொல்கிறேன். ஆதியில் விவசாயம் அழகிய வயல்களில் இலைகளும் தழைகளும் அடியுரம் வகையாக்கி மும்முறை கலப்பையால் ஆழவே உழவு செய்து அண்டை வரப்பு கொத்தி பரம்படித்து படிய வைத்து மத்திய உரம் வைத்து ஆடியில் மழை நீர் பாய்ச்சி விதைகளை இயற்கை வழி அளவோடு நேர்த்தி செய்து நாற்றங்கால் பதிவு செய்து அன்போடு நீர் வார்த்து பிடுங்கியை கட்டுக்கட்டி வயல்வெளியில் நாற்று நட்டு குழந்தையை வளர்ப்பது போல் தினம் தினம் சென்று பார்த்து பஞ்சகாவியம் பதமாக பயிர் வளர பயன்படுத்தி பூச்சிகள் விரண்டோட இஞ்சி பூண்டு இலைசார் எடுத்து காவிரியில் நீர் கட்டி இரவு பகல் கண்பெய்த்து காடு காத்து கதிர்முற்ற காத்திருந்து காவல் காத்து அடி காட்டுக்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும் சேமித்து, அடி காட்டுக்குன்னா அடுத்த பிற்பாடு இருக்கக்கூடிய நெல்லினுடைய வேற அங்கே விட்டுடணும், நுனியில வரக்கூடிய அரிசியை நம்ம எடுத்துக்கணும், நடுவில் இருக்கிறத மாட்டுக்கு தரணும். பாட்டனது பாரம்பரிய விவசாயத்தை மறந்தொழித்து ரசாயன உரங்களை அளவின்றி பயன்படுத்தி மண் கெடுத்து புவி கெடுத்து மக்களின் உடல் கெடுத்து பிறந்திடும் குழந்தைக்கும் சர்க்கரை நோய் வரவே நம்மாழ்வார் அறிவோடு ரசாயன மண் ஒழிக்க இனியாவது இயற்கை வழி விவசாயம் நாம் செய்வோம். ரசாயன மண் ஒழிக்க இனியாவது இயற்கை வழி விவசாயம் நாம் செய்வோம். பாரம்பரிய வழிமுறைகள் கருத்தினில் நாம் கொள்வோம். உலகை மீட்டெடுத்து உயிரினத்தை நாம் காப்போம். அரசுகளை பாரம்பரிய விவசாயம் ஏற்க வைப்போம். அரசுகளை பாரம்பரிய விவசாயம் ஏற்க வைப்போம். விலை அதிகம் என்றாலும் வாங்கியே ஊக்குவிப்போம். விலை அதிகம் என்றாலும் வாங்கியே ஊக்குவிப்போம். உணவே மருந்தென்று உண்டே நாம் செழிப்போம். பாரம்பரியம் காப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படச்சுருவில் இன்னொரு முறை நிர்மல் ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது ஏகப்பட்ட படச்சுரு வச்சிருக்கேன். இயற்கை விவசாயத்தையும் வலியுறுத்தி பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கென்று தனியாக ஒரு அமர்வு இங்கே உருவாக்கப்படும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முனைவர் கே அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் முனைவர் சி ரவீந்தர் சிங் ஆராய்ச்சியாளர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கின்றேன். அனைத்து பேராசிரியர்கள், பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய அமர்வின் சிறப்பு விருந்தினர்
ஐயா கதிரேசன் ஐயா அவர்களை கௌரவிக்கும்படி முதல்வர் அவர்களை பணிவோடு வேண்டுகிறேன். நினைவுகள் என்றும் மாறாது. எங்கள் நினைவுகள் நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு. தாய் மண்ணிற்கு என் முதல் வணக்கம். கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி தாவரவியல் துறை சார்பாக 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய கருத்தரங்கு இன்றைக்கு நிறைவு பெறுகின்ற சூழலுக்கு வந்துள்ளது. நடத்தி கல்லூரியில் தேர்வை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, துறை தலைவர்களே, துறை சார்ந்த பேராசிரியர்களே, பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்து இங்கே 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கின்ற பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, எங்கள் கல்லூரியில் பயிற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்வன் என்னுடைய வணக்கத்தை நான் உயர்த்திக் கொள்கிறேன். மனிதனுடைய நாகரிகமே ஆற்றுப்படுகையில் நாம் ஆழ்ந்தது என்று குறிப்பிடுகிறோம். அதாவது மனிதன் தன்னுடைய உணர்வுக்காக நாடுடையாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவனுக்கு கிடைத்த பழங்கள், காய்கறிகள், மாமிசம் போன்றவற்றை முன்னுதான் வாழ்ந்து வந்தான். அப்படி ஆனால் காலப்போக்கில் மனிதன் ஒரு இடத்தில் தங்கி வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்படும் பொழுதுதான் அவன் வேளாண்மையை, விவசாயத்தை கற்றுக்கொண்டான். அப்படி விவசாயத்தை கற்றுக்கொண்டதின் விளைவுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களும், எல்லா நாட்டினுடைய வளர்ச்சியும் ஆற்றல்களில் தான் ஏற்பட்டது என்பது வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆகிய வரலாற்றிற்கும் தாவரவியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் குறிப்பிடுகிறோம். இப்படி இயற்கை கொடுத்த கொடை அந்த இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை பெற்றா காலப்போக்கில் மறந்துவிட்டோம். நமக்காகத்தான் இயற்கை, இயற்கை நமக்காகத்தான் என்ற ஒரு தத்துவத்தை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் முதலில் வழிபடுத்துவது இயற்கை செல்வங்களான காடுகளை தான். ஆகவே காடுகளை அழித்துதான் நாட்டினுடைய தொழிற்சாலைகளை உருவாக்கினோம், காடுகளை அழித்துதான் விளைநிலங்களை உருவாக்கினோம், காடுகளை அழித்துதான் நகரங்களை உருவாக்கினோம். ஆகவே இயற்கையினுடைய அமைப்பை நாம் மாற்றியவருடைய விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு காலம் மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் பல்வேறு தட்பவெப்ப பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இப்படி பல்வேறு வகையான தட்பவெப்ப பிரச்சனைகளை மறுபடியும் நாம் சீராக்க வேண்டியது மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மறுபடியும் தாவரவியலை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் மறுபடியும் மரங்களை நடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். நான் ஏற்கனவே ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருந்தேன். இப்ப கூட பண்ணலாம்னு நினைத்தேன். ஆனால் எனக்கு முடியாமல் போனது. The deforestation and its impact on human rights, especially the scheduled tribes. அதாவது மலைவாழ் மக்கள் எவ்வாறு காடுகள் அழிக்கப்படுவதால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு இந்த அரசு எவ்வகையான சலுகைகள் கொடுத்தாலும் அது முழுமையாக நிறைவு பெற்றதா என்றால் கிடையாது. இன்னைக்கு அழகாக சொல்வார்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைப்போம். ஒரு விவசாயத்தை பார்த்து நாம் கேவலமாக நினைக்கின்றோம்.
ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் ஒரு மாலுக்கு சென்று அந்த பொருளுடைய விலை என்னவாக இருந்தாலும் நாம் வேலை பேசாமல் வாங்குகின்றோம். ஆனால் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீரை வியாபாரி ஒரு கீரையுடைய கட்டு 20 ரூபாய் செல்லும் போது ஒரு 5 ரூபாய் குறைக்க மாட்டேங்கலான்னு கேட்கிறோம். இப்படி நாம் விவசாயிக்குரிய நிலைமையை நாம் கீழ்த்து தள்ள அவர்கள் வேளாண்மையிலிருந்து மாறி வேறொரு தொழிலுக்கு போவதால் வருங்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சுமார் 400 வகையான உடைகளை நெல்லுடைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். நம் புத்தகத்தில் கூட அதை பார்த்ததில்லை. ஆகவே அவரை நம்முடைய கலசத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சிறப்புமிக்க இந்த இயற்கையை நாம் பாதுகாப்பதற்கு இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பாக காவல்துறை சார்ந்த வல்லுநர்கள் பல கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை இந்தியாவில் முதலில் கற்றவர் தான் MS சுவாமிநாதன். அவர் இல்லாமல் போயிருந்தார். பசுமை புரட்சி என்பதை நாம் பார்த்திருக்க முடியாது. இதற்கு ஒரு உணவு கூட நமக்கு முழுமையாக கிடைத்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறோம். இப்படி நம் நாட்டினுடைய மக்கள்தொகை தேவைக்கு ஏற்ப உணவை நாம் தயாரித்தாலும் அதை சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விதான். கடந்த வாரம் கூட நாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம். திடீரென்று மழை பெய்ததால் 100 டன் நெல் கொள்முதல் நெல் வீணாக்கப்பட்டது என்று அப்பொழுது வேளாண்மையுடைய விவசாயிய நிலவையை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளாண் விவசாயி 6 மாதங்கள் பெற்ற கஷ்டத்தை ஒரே நாளில் தலைவர்கள் பெற்று சந்தோஷப்படுகிறார்கள். அப்போது விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? ஆகவே இந்த மாநாடு, இந்த கருத்தரங்கம் அரசுக்கு ஒரு குறிப்பதை சொல்லலாம். வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வேளாண் குடிமக்கள் தான் அந்த பொருளுடைய விலையை நிர்ணயித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிர்ணயித்தால் அவருடைய வாழ்வாதாரம் வளரும். இந்த நாடு நசுக்கிறோம். இந்த நாட்டுடைய வேளாண்மை தான் நம்முடைய முறைகளுக்கு 60% மக்கள் வேளாண்மை தான் நம்பியிருக்கிறார்கள். நம் நாட்டினுடைய வேளாண்மை வந்து பருவம் சார்ந்தது. மான்சூன் கிளைமேட், மழை பொழிந்தால்தான் விவசாயம் வளரும். ஆனால் நமக்கு ஏற்படுகிற நிலைமை பயிர் நன்றாக வந்து அறுவடை செய்யும் போது மழை வந்து கிடைத்துவிடும். சென்ற 3 மாதங்களுக்கு கூட நம்ம துறைத்தலைவருடைய கிராமம் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. அவருடைய ஒரு 10 ஏக்கர் நெற்பயிர் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதித்தார்கள். இந்த அரசுக்கு இன்னொரு செயலையும் நாம் தெரிவிக்க வேண்டும். வெள்ளம் போன்ற காலங்களில் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக வேளாண் நிலங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் வேளாண் நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் வேளாண் உற்பத்தியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்மை, அதாவது காவல்கள் சொல்றாங்க நபர்களுக்கு தான் தெரியும். ஆகவே இந்த 2 நாள் திறந்திருக்கும் மிக மிக செம்மையாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த காவல் நிலையத்துறை தலைவர் முனைவர் நிர்மல்குமார் அவரையும், அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து துறை சார்ந்த அவருடைய பேராசிரியர்கள் அனைவருக்கும், இதற்கு உறுதுணையாக இருந்த ஆராய்ச்சி மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் மற்றும் இளங்கலை மாணவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நான் உருவாக்குகிறேன். இருவரும் காலங்களில் ஒவ்வொரு துறையும் இப்படிப்பட்ட கருத்தரைகளை நடத்தி அந்த கருத்தரைகளிலிருந்து சில முக்கிய நிகழ்வுகளை நாம் தீர்மானமாக கொண்டு வந்து அரசுக்கு செலுத்தினால் அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று கூறி, இது ஒரு வெற்றி பெற்ற மிக சிறந்த கருத்தரங்கமாக உங்களால் நடக்க முடிப்பதற்கு நான் மனதார பாராட்டி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். Beautiful heads of the department, beautiful friends, most beautiful students. இங்க இருக்க எல்லாருமே பியூட்டிஃபுல், நானும் பியூட்டிஃபுல். ஆனா என்விரான்மெண்ட் இஸ் நாட் பியூட்டிஃபுல். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் பியூட்டிஃபுல். வாட் ஷல் வி டு ஃபார் தட்?
ஆகவே இந்த செமினார் இஸ் thoughtful, purposeful, useful, beautiful, graceful, colorful, wonderful, remarkable and ever rememberable. பிரின்சிபல் சார், நானும் எத்தனையோ காலேஜுக்கு போயிருக்கிறேன். நான் பார்த்த கல்லூரிகள் ஒன் அமங் த பெஸ்ட் காலேஜஸ் தெரியும். ஏன் அப்படின்னா, this is the largest college in Cuddalore district with student strength of 5,342 and 20 departments. 60 வருஷம் நிரம்பிய Diamond Jubilee celebrating college. Now it is conducting the international conference. நான் ஒரு உலக விஞ்ஞானி என்று சொல்லுவதை விட the world top 2% scientist ஒருவன் என்று கடந்த 4 ஆண்டுகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவதை விட தமிழக அரசுடைய உலக விஞ்ஞானிக்கான விருது வாங்கியவன் என்று சொல்லுவதை விட நான் சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே படித்த மாணவன் என்பதை சொல்லுகிறேன். நானும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிரின்சிபால் கூட ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். கைத்தறியும் ஐயாவுமே ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். பொதுவாகவே நான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது எங்க படிக்கிறேன்னு கேட்பாங்க. நான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன், உருப்பிட மாட்டேன். அடுத்து எந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு கேட்பாங்க. பாட்டனி படி அப்படிங்கிற நீ உருப்படவே மாட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டனி படித்தவன் தான், ஆர்ட்ஸ் காலேஜிலே படித்தவன் தான் இன்றைக்கு உலக விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் அரசு கலைக்கல்லூரினா சும்மாவா என்கிற அடிப்படையிலே நீங்கள் என்ன இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயம் அழிந்து கொள்வதற்கு பல்வேறு காரணங்கள். ஆனா என்னை பொறுத்தவரை இந்த அணிபி இருக்கு பாருங்க, அணி, இந்த அணிபி அதிகமாக அழிந்து கொண்டு வருகிறது. இந்த அணிபி அழிவதனால்தான் 70% கூட்டுறா சரியா பாலினேட் ஆகிறது, 90% நியூட்ரியன்ட் அதனால அஃபெக்ட் ஆகிறது. ஆனா அந்த அணிபி fast disappearing, 40% population disappear ஆயிடுச்சு. அதுவே அணிபியை நாம் எப்படி அதிகமாக வளர்த்த வேண்டும், விவசாயத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும். பார்த்தா விவசாயிகள் அதிகமாக இந்த நீரழிவு தாக்குகிறது. அது எப்படி தாக்குகிறதுன்னு சொன்னா, இந்த ஆர்கானிக் பாஸ்பரஸ் பெஸ்டிசைட் உடலிலே செல்லுகிற பொழுது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதை உடைத்து அசிட்டேட்டாக மாற்றி குளுக்கோஸாக மாற்றி சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. ஆகவே அதற்கு காரணம் டயபெட்டிஸ் அதிகமாவதற்கு காரணம் சுற்றுச்சூழல் மாசுபாடு அடைகிறது தான். அதே மாதிரி இந்த பெஸ்டிசைட் என்ன ஆகுதுன்னு சொன்னா, செக்ஸ் ஹார்மோன் மாதிரியே ஆக்ட் பண்றதுனால தான் இன்றைக்கு பெண் குழந்தைகள்லாம் சீக்கிரம் பின்பற்றி 8 வயசுலயே 5 வயதிலேயே பின்பற்றி வருகிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்க மையத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த மதர் மில்க்ல அம்மாவுடைய பால்ல பெஸ்டிசைட் இருந்தான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிற பொழுது நாங்கள் வெஜிடேரியன் மதர் மில்க்கும் எடுத்தோம், நான் வெஜிடேரியன் மதர் மில்க்கும் எடுத்தோம். நாங்கள் நினைச்சோம் நான் வெஜிடேரியன் மதர் மில்க்ல தான் அதிகமாக பெஸ்டிசைட் இருக்குன்னு பார்த்தா பியூர் வெஜிடேரியன் மதர் மில்க்ல தான் அதிகமான பெஸ்டிசைட் இருப்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பெஸ்டிசைட் அல்லாத ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் எதிர்காலம் என்கிற அடிப்படையிலே நாம் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தது பால். பால் பால் என்ன பால் சாப்பிடுறீங்கப்பா? மாட்டுப்பால் சாப்பிடுறீங்களா? சரி. ஆனா சரி, absolutely. Principal, please give a big stand for enthusiastic leader. இந்தியாவில் நம்ம அதிகமாக பால் சாப்பிடுறோம். இந்த இண்டஸ்ட்ரி பால் இருக்கு பார்த்தீங்கன்னா,
இந்த இண்டஸ்ட்ரியல் பால் இந்த பிசிஎம் 7ங்கிற ஒரு புரதம் இருக்கு. இந்த பிசிஎம் 7ங்கிற புரோட்டீன் வந்து நாம சாப்பிடுற பால்லாம் இருக்கிறதுனாலதான் அது எங்க போய் அட்டாக் பண்ணுதுன்னா அந்த பால் நம்ம பிரெயின் மசில அட்டாக் பண்ணி டயபெட்டிக்ஸை உண்டாக்கி ஹார்ட் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், மென்டல் டிசாஸ்டர், ஆஸ்டிசம் அண்ட் சைசோப்ரீனியா தான் உருவாக்குகிறது. ஆக நம்முடைய நாட்டு மாடுகளிலிருந்து பெறப்படுகிற பாலில் இந்த பிசிஎம் 7 இல்லை. அப்படியே இருந்தாலும் அது செயல்படுவதில்லை. அப்படினால நாம் நாட்டு மாடுகள் அந்த பால்களைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்கிற நிலையிலே நாம் இருக்கின்றோம். அதற்கு பிறகு அப்ப மைக்ரோபயாலஜிஸ்ட் எல்லாம் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரோபயாலஜி எட்டாவது டிபார்ட்மெண்ட் இருக்காரு. மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? நம்ம உடம்புல எவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? எண்ணி பார்த்து சொல்றாலும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் மைக்ரோபியல் செல்ஸ், அதுல கிட்டத்தட்ட 40,000 ஸ்பீசிஸ் நம்ம கட்டுல மட்டும். நாம சிக்கா போனோம்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அதிகமா இருக்கும், பெனிஃபிஷியல் பாக்டீரியா கம்மியா இருக்கும். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதிகமா இருக்கும், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கம்மியா இருக்கும். அப்ப பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னா நான் டைஜஸ்டிபிள் ஒலிகோசாக்கரைட் எங்கெங்க இருக்குதோ அந்த உணவு அதிகமா சாப்பிடணும். அப்ப அது எதுல இருக்குன்னு சொன்னா கடல் உணவுகள்ல நிறைய மீன் சாப்பிடுங்க. மீன் நிறைய சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அப்புறம் நீருக்கு நல்லதா? சரி. ஆக கடல் உணவு அதிகமா சாப்பிடுங்க. ஏன்னா கடல் உணவுல எல்லாம் ஒலிகோசாக்கரைட் அதிகமா இருக்கு. நான் டைஜஸ்டிபிள் ஒலிகோசாக்கரைட் அது சாப்பிட்ட உடனே உடலுக்குள்ள போய் கோலன்ல போய் அது டைஜஸ்ட் ஆகி அங்க இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியா, பிசிடோ பாக்டீரியா, லாக்டோபசிலை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். ஆகவே நாம் கதை சாப்பிடுவது மட்டும் அல்லாமல் நாம் இன்னும் என்ன எல்லாம் சாப்பிடணும்னா இந்த தயவு செய்து இந்த வெளிநாட்டு உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஆனியனை சாப்பிடுங்க, பனானாவை சாப்பிடுங்க, பீன்ஸை சாப்பிடுங்க. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் கடைசியா அந்த அக்ரிகல்ச்சரை பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்க. நான் கோஸ்டல் அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமையில நான் இருக்கேன். இந்த பேடி கல்டிவேட் பண்றாங்க கோஸ்டல் ஏரியாவில். அது என்ன வெரைட்டி கோஸ்டல் ஏரியாவில் கலெக்ட் பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க தெரியுமா? கல்டிவேட் பண்றாங்கன்னு யாருக்கா தெரியுமாப்பா? சால்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி TRY3, TRY4, CO52 இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இப்ப கோகனட் கேஷ்யூ நிறைய இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு ஒரு மாடல் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு மனிதர் இருக்கிறார் ஐயா, அவர் 500 ரைஸ் வெரைட்டியை எடுத்து அதை இங்க கலெக்ஷனில் வச்சிருக்காரு, பாராட்டுக்குரியது. அதை விட அதே மாதிரி ஒரு சிறப்பு என்னுடைய மாணவர் ஒருத்தர் அரசு கலை கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து கொண்டு தன்னுடைய ஊரிலே இருக்கின்ற தரிசு நிலங்களை எல்லாம் அவருடைய உழைப்பாலேயே பண்படுத்தி அங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அதை சொந்தமாக்கி அவர்களையெல்லாம் உயர்ந்த நிலைக்கு அன்றாடும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்த ஒரு மனிதர் இங்கு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பாட்டனை ஆசிரியர், சாதனைகளை ஆசிரியர் தான் சார்ந்த ஊரிலே இருக்கிற கட்டாந்தரைகளை எல்லாம் மாற்றி விளைநிலங்களாக மாற்றி அந்த மக்களை வாழ வைக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர். எனக்கே ஒரு ரோல் மாடல் தான். அவர் சொல்வார், எங்க கிராமம் எங்க இடத்துல படித்து வருகிற முதல் மாணவன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வைரோசி எக்ஸாம் நடக்கிற போது அந்த ஊரே திரண்டு அவரை தலையில் தூக்கி வைத்து ஆடிய காட்சி இன்னும் என் கண் முன்னால் இருக்கிறது. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், மயிராடுவது குரல் கண்டு மகிழ, பட்டம் பெறுவது கொண்டு முடிய, நீ வாழ்ந்த சமுதாயத்திற்கு
வாழ்க்கைக்கு என்ன செய்கிறாய், இந்த வாழ்க்கை சமுதாயத்திற்காக நீ எப்படி உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறாய் என்பதுதான் முக்கியமுடைய. படித்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன், வேலை வாங்கினேன், கல்யாணம் வாங்கினேன், குழந்தை பெற்றால் வயசாகிடுச்சு, செத்து போய்விட்டு என்பதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கடற்பாசி வளர்ப்பு சிறப்பாக போயிருக்கு. இன்னைக்கு பெப்சி இருக்குல்ல, பெப்சி கம்பெனிக்கான ஓடி வந்து, ஐயா எல்லாரும் வந்து கடற்பாசி வளர்க்குங்க, எவ்வளவு கோடி வேணாலும் நான் தர தயாராக இருக்கிறேன், கடல் பாசி வளர்க்குங்க. அந்த கடல் பாசி என்ன நடக்குங்க, கொக்கோ கோலாவில் அந்த கடல் பாசி எக்ஸ்ட்ராக்டா போட்டா அந்த கொக்கோ கோலா திக்காயிடும். தண்ணி மாதிரி இருக்கிற கொக்கோ கோலா திக்காயிடுதா, திக்கனிங் ஏஜென்ட் நம்ம சீவீடு கடல் பாசியில் இருக்குதுலாம். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல செய்யுங்க. நீங்கள் பெற்றாமல் இருக்கிற அந்த கடற்கரையில இருந்து நாம ஃபுல்லா வந்து கடற்பாசிகளை வளர்ப்பதற்கான அற்புதமான வழிவகைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டிக் கொண்டு, அதிகமாக பேசக்கூடாது. ஸ்பீக்கிங் இஸ் ஈஸி, லிசனிங் இஸ் டிஃபிகல்ட். Because speaking is a skill for the teachers, listening is a difficult for the students. அது எனக்கு தெரியும் என்கின்ற அடிப்படையிலே வாத்தியார்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிய முடியல. அப்படியே பேசுவாங்க மெய்மறந்து பேசுவாங்க. அடுத்த வாத்தியார் வந்து வெளியிலிருந்து அவளோட பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா இவர் வருவார், ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துறார், அவரு போய் அதே செய்வார். அப்படி ஆசிரியர் இருக்காங்க. எஜுகேஷன் தன்னிடத்திலே இருக்கிற அத்தனை அறிவு மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று தன்னையே அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் குடும்பத்தை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வணங்கி, கைத்தட்டவே சொல்லல, கை தட்டிட்டாங்கன்னா ஆசிரியர்களுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்குது. அதனால நோ கிரீட், நோ லைஃப், நோ அக்ரிகல்ச்சர், நோ லைஃப். Let us have a vision to see bigger life, not to care agriculture and have future. Be the best, best of the best, only best, all the very best. Thank you, Dr. Nirmal, for opportunity. Thanks to my friend Munian.